அடுப்பில் பாலை வச்சுட்டு புக்கை படிச்சுட்டு இருந்தேன். இந்த பால் மாத்திரம் பாருங்கள், பெண்களுக்கு எதிரிகளில் ஒரு லிஸ்ட்டு போட்டால் பால் அதில் முதல் எதிரி. நம்ம நின்று பார்த்துக்கிட்டே இருப்போம், பொங்கவே பொங்காது. சரி, ஒரு வேளை அங்கே வெளியில் ஒரு செகண்ட் போயிட்டு வரோன்னா புஷ்ஷுன்னு பொங்கிடும். நான் வெளியில் போகல, அங்கேயே தான் நின்றுட்டு புக்கை படிச்சுட்டு இருந்தேன், புஷ்ஷுன்னு பொங்கிருச்சு. வீட்டுக்காரர் வந்து பக்கத்துலேயே தானே நிற்கிறேன், அது கூட அது பொங்கி வர சத்தம் கூட கேட்கலன்னார். உண்மையில் கேட்கலைங்க. அந்த பால் வேஸ்ட்டாக போனது எனக்கு ஒன்றும் அன்றைக்கி வருத்தமா இல்லை. ஏன்னா அந்த நேரத்தில் நான் படித்தது எனக்குள்ளே கொடுத்த அந்த மகிழ்ச்சி இருக்குது பாருங்கள், அதுக்கு எதுவுமே நிகர் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப மகிழ்ச்சியான வாழ்க்கைன்னு ஒரு வாழ்க்கை கூட கிடையாதுங்க. ஏதோ ஒரு கை தூக்குதான் பாருங்கள். நான் சொன்னேன் இல்லை, நான் எப்போதுமே மகிழ்ச்சியாக, சின்ன பிள்ளை கூட சொல்ல மாட்டேன். எல்கேஜி போகிறவனே சொல்கிறான் ரொம்ப போர் அடிக்குதுன்றான், ரொம்ப டென்ஷனாக இருக்குன்றான். எந்த வாழ்க்கையிலுமே மகிழ்ச்சி என்பதை பார்க்க முடியவில்லை. நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது நீங்கள் உங்களுக்கு நினைவு இருக்கான்னு தெரியல, எனக்கு நல்ல நினைவு இருக்கு. அந்த சமையல் சாப்பாடு எல்லாமே 7-7:30 முடிஞ்சிடும். அங்கே வீட்டு வாசலில் உட்காந்துருப்போம், ஒரு நிலா வெளிச்சம் வந்தால் வரும், வரலன்னா இல்லை. அங்கே உட்காந்துக்கிட்டு ஒரு 4 பேர் 5 பேர் பேசி சிரித்த காலங்களை நினைத்து பார்க்கிறேன். அப்போ பிள்ளைங்க விளையாடுற அந்த சத்தம் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி பாருங்களேன், நான் சென்னையில் இருக்கேன், எனக்கு உங்கள் ஊரை பற்றி தெரியல. எங்கள் ஊரில் இருக்கிற பெரிய பிரச்சனை என்னென்னா, பிள்ளைகள் விளையாடுகிற சத்தமே எனக்கு காதிலே விழ மாட்டேங்குது. ஓடி விளையாடி சிரித்து மகிழ்ந்து கிடையவே கிடையாது. அப்போ இந்த மகிழ்ச்சியை மீட்டெடுப்பதற்கு ஒரு முக்கியமான வேலை, குடும்பமாக சேர்ந்து ஏதாவது நம்ம செய்கிறோமா? குடும்பமாக சேர்ந்து சாப்பிட்றது கூட இல்லைங்க. எல்லா வீட்லேயும் டைனிங் டேபிள் இருக்குது. எனக்கு தெரிந்தவரை எல்லா வீடுகளையும் டைனிங் டேபிளில் எதுக்கு உபயோகப்படுத்துகிறாங்கன்னா, ஏதாவது பொருளை வைக்கிறதுக்கு உபயோகப்படுத்துகிறாங்க. டைனிங் டேபிள் மேலே தான் லேப்டாப் வச்சுருக்கு, டைனிங் டேபிள் மேலே ஏதோ பொருளை வச்சுருக்கு. அதாவது தனித்தனியாக அதாவது ரூமில் போய் சாப்பிடுது, டிவியை பார்த்துக்கிட்டேன் இல்லை ஃபோனை பார்த்துக்கிட்டேன். ஒன்றாக சேர்ந்து சாப்பிடுகிற வழக்கம் கூட இல்லை. ஆனால் இன்றைக்கி ஒரு முடிவு எடுக்கலாம். ஒவ்வொரு வீட்டிலும், குறிப்பாக சின்ன பிள்ளைங்க இருக்கிற வீட்டில், அப்பா அம்மா பிள்ளைகள் அல்லது தாத்தா பாட்டி இருந்தால் தாத்தா பாட்டி பேரன் பேத்திகள் ஒரு அரை மணி நேரமாவது உட்காந்து ஒரு புக்கை படிக்கணும். அந்த நேரத்தில் ஃபோன் எடுக்கக்கூடாது. இது முதல் முடிவு. படிக்கிற வழக்கம் ஏன் தேவை என்பதை பற்றி தான் நான் இன்றைக்கு சொல்ல வந்திருக்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், நம்ம ஒருத்தர் சந்திச்சா நம்ம ஊரில் பெரும்பாலும் என்ன கேட்டுப்போம்? நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா? பெண்கள் சந்தித்தா என்ன சமைச்சிங்க, துணி துவைச்சிட்டிங்களா, இதுதான் கேட்போம் பெரும்பாலும். கொஞ்சம் வயசானவங்க சந்திச்சா உங்களுக்கு எவ்வளவு எனக்கு எவ்வளவு, சுகரை கேட்குறாங்க. உங்களுக்கு எவ்வளவு எனக்கு இவ்வளவு. இனிமேல் சந்திக்கிற போது கடைசியாக என்ன புத்தகம் படிச்சிங்கன்ற ஒரு கேள்வியை சேர்த்துக்கலாம். முதல் தடவை யாராவது கேட்டால் பக்குங்க, ஏன்னா கடைசியாக புத்தகம் படித்து ரொம்ப நாள் ஆச்சு. 2வது தடவை கேட்கும் போதும் இல்லை, 3வது தடவை ஐயோ அந்த வந்த கேட்டு தொலைப்போம், அதுக்காகவாது ஏதாவது படிப்போன்னு படிக்க ஆரம்பிப்போம்ல. இப்படித்தான் நல்ல வழக்கங்கள் ஆரம்பிக்க வேண்டும். ஸ்டாலின் குணசேகரன் ஐயா ஒரு முறை இப்போ கூட செய்கிறாருன்னு நினைக்கிறேன், குழந்தைகளை எல்லாம் பள்ளி பிள்ளைகளை கூட்டிகிட்டு வந்து புத்தக கண்காட்சியின் போது 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ சும்மா உட்காந்து வச்சு படிக்க சொல்லுவார். ஏதாவது ஒரு புத்தகத்தை எடுத்து படி. இந்த புத்தகங்கள் தான் மனதின் வாசல்களை திறந்து விடுகின்றன. இந்த எழுத்து, இதற்கு பின்னால் எவ்வளோ உலகம் முழுக்க எவ்வளோ எழுத்தாளர்கள் இருக்காங்க, எல்லாரையும் சொல்வதற்கு எனக்கு நேரம் இல்லை. தமிழில் எழுதிய எழுத்தாளர்கள் அன்றைக்கு எப்படி எழுதினாங்க, இன்றைக்கி எப்படி எழுதுறாங்க, இதைத்தான் மிக விரைவில் உங்கள்கிட்ட நான் சொல்ல வந்திருக்கேன். அன்றைக்கு எழுதிய எழுத்தாளர்களினுடைய நடை ரொம்ப சிக்கலாக இருந்தது. அது இந்த வடமொழியும் தமிழும் சேர்ந்த மாதிரியான மணிப்பிரவாள நடையில் தான் முதல்ல எழுதிட்டு இருந்தாங்க. இதை மாற்றுவதிலே மிக பெரும் பங்காற்றியவர் திருவிக அவர்கள். திருவிக எழுத ஆரம்பித்த பிறகுதான் ஓரளவு இப்போ நம்ம பேசினா எளிதில் புரிந்து கொள்ளுகிற நடையில் திருவிக எழுத ஆரம்பித்தார். அதனால் மறக்க முடியாத எழுத்தாளர்கள்ன்ற பட்டியலில் நிறைய பேர் இருக்காங்க. அதில் திருவிகாவை நாம் கைவிட்டு விடவே கூடாது. அதே போல் கல்கி, அதை இன்னமும் அந்த நடையை எளிமையாக்கியதில் கல்கிக்கு பெரிய பங்கு இருக்கிறது. தமாஷா எழுதுவார். அதான் அந்த காலத்தில் பேச்சுவார்த்தையே சிக்கலாக இருக்கும். ஒரு மடம் இருந்தது, மடத்தில் சன்னிதானம் மாதிரி ஒருத்தர் இருக்கார், வயதானவர். அவர் குளத்துக்கு நடந்து வராரு, குளத்துக்கிட்ட பாசி இருக்குது, வழுக்கி கீழே விழுந்து கால் உடஞ்சி போச்சு அவருக்கு. அந்த காலத்துலலாம் ஃபோனு எஸ்எம்எஸ்ஸு வாட்ஸ்அப்லாம் கிடையாது இல்லை. இப்போ இந்த மடத்துக்கு தலைமை மடம் இன்னொரு இடத்துல இருக்குது, ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. அங்கே செய்தி சொல்லணும். எப்படி சொல்கிறது? உடனே குப்பனை கூப்பிட்டான். குப்பா ஓடு, உடனே ஓடுறான். ஏய் இருடா, எதுக்குடா ஓடுற, ஓட சொன்னீங்க ஓடுறேன். என்ன விஷயம் கேட்டுக்கிட்டு ஓடுறா. என்ன விஷயம்? திருசாமியார் திருக்குளத்துக்கு போகிற வழியில் திருப்பாசி வழுக்கி
திருக்காலை உடைத்து கொண்டு திருப்படுக்கையில் இருக்கிறார். இதை போய் சொல்லிட்டு வாங்க, ஓடுறான். இவ்வளவு வார்த்தை சொல்லியிருக்காங்களே, அங்கே போய் என்ன சொன்னான் தெரியுமா? மடத்துக்கு போனான். எதுக்கடா வந்த? ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்தேன். என்ன விஷயம்? மொட்டை தாத்தன் குட்டையில் விழுந்தான்னு சொல்ல வந்தேன். கல்கி இதை எழுதிவிட்டு சொல்லுகிறார், எளிமையாக பேசினா எழுதினா என்னங்க கெட்டு போச்சுன்னு கேட்குறார். இப்படித்தான் ஆரம்பித்தது அன்றைய எழுத்திலிருந்து இன்றைய எழுத்தினுடைய மாற்றம் என்பது. கடிதம்ன்றது எழுதுவாங்க. நம்ம வீட்டில் பெரியவங்களாம் எழுதின கடிதங்கள் இருக்குமானே தெரியாது. இப்போ எல்லாரையும் விசாரிப்பாங்க. எங்கள் பெரியம்மா டெல்லியிலேருந்து கடிதம் எழுதும். பக்கத்து வீட்டு பசுமாடு கண்ணு போட்டுச்சான்னு கேட்டு எழுதும். அடப்பாவி, வேற எது எழுதலைனாலும் அதை கூட யாரோ ஒருத்தன் இவனுக்கு அனுப்பிச்சது இவன் ஃபார்வர்ட் பண்ணுறான். அப்போ நடை என்பது மாறிக்கொண்டே இருக்கும், அதை பற்றி அல்ல. ஆனால் மாறாதது எது என்பதைத்தான் நான் இங்கே சொல்ல வந்திருக்கிறேன். நம்முடைய எழுத்தாளர்கள் தமிழில் இருக்கிற அளவு எழுத்தாளர்கள் வேறு மொழிகளில் இருக்கிறார்களா என்பதே கொஞ்சம் சந்தேகம்தான். ஆங்கிலத்திலே பரவலாக எழுதுகிறார்கள். இன்றைக்கு கவனம் முழுக்க அவரவர்களினுடைய தாய்மொழியில் எழுதுகிற எழுத்தாளர்களின் பால் தான் திரும்பி இருக்கிறது. ஒரு காலத்தில் நோபல் பரிசு என்பது ஆங்கிலத்தில் எழுதுபவர்களுக்கு மாத்திரம்தான் கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு அவரவர் தாய்மொழியில் எழுதுகிறவர்களுக்கு பெரும் பரிசுகள் கொடுக்கப்படுகின்றன. எனவே தாய்மொழியில் எழுதுகிற எழுத்தாளர்கள் என்றால் நம்முடைய மொழியில் எழுதின எழுத்தாளர்கள். 2-3 பேரை பற்றி தான் சொல்ல போகிறேன். எழுத்தாளர்களுக்குள்ளே இருந்த வித்தியாசத்தை சொல்லிட்டேன். ஏன்னா காலந்தோறும் நடை மாறிக்கொண்டே வந்திருக்கிறது. எது மாறவில்லை என்றால் அவர்கள் மனசில் இருந்த அற உணர்ச்சியும் ஈரமும் மாறவில்லை. பட்டியல் எவ்வளவு நீண்ட பட்டியல், எவ்வளவு விஷயத்தை எழுதினாலும் அடிப்படையில் ஒன்று ஒரே மாதிரி இருக்கு, மாறவே இல்லை. பித்தனுடைய கதையில் ரொம்ப வறுமையில் இருக்கிற கணவன் மனைவி, ஆனால் வறுமையை வெளியில சொல்ல முடியாதபடி ஒழிச்சிருக்காங்க. வீட்டில் சாப்பிட கூட எதுவும் இல்லைங்க, ஆனால் சாப்பிடக்கூட முடியலன்றதை வெளியில காமிச்சிக்காம இருக்காங்க. இப்படி நிறைய குடும்பங்களை நாம் பார்த்துருப்போம். என் ஃப்ரெண்டு வீட்டில் நவராத்திரி கொலு வச்சிருக்காங்க. அங்கே போனாக்க கட்டாயம் சாப்பாடு ராத்திரிக்கு போகிற மாதிரி போய் சாப்பிட்டு வந்துடலான்றான். அவனை விட அவளுக்கு ரொம்ப பசி. இந்த நவராத்திரி கோலுக்கு வரவங்கள பாட சொல்கிறதுன்னு ஒரு கொடுமையான வழக்கம் இருக்குது. உடனே அந்த வீட்டில் கொலு வச்சிருக்கிறவங்க வசதியானவங்க, அவங்க சொல்கிறாங்க, நீ நல்லா பாடுவியா, ஒரு பாட்டு பாடு. பாடுற நிலைமையிலையா இருக்காவ, சோறு வேணும்னு இருக்கா. இருந்தாலும் என்ன சொல்ல முடியும், வெளியில் காமிச்சிக்க முடியாது. ஒரு பாட்டு பாடுறா. எப்படா சோத்தை கண்ணில் காட்டுவீங்க, 2வது பாட்டையும் பாடுறா. சரி பாடி முடிச்சாச்சு, சாப்பிட்லான்னு அவளுக்கு அப்பா அப்படின்னு இருக்கு. அந்த நேரத்தில் அந்த கொலு வச்ச வீட்டுக்காரம்மா இவகிட்ட சொல்கிறாங்க, ஆம்பளைகள்லாம் முதல்ல சாப்பிடட்டும், நாம் பரிமாறிட்டு நாம் அப்புறம் சாப்பிட்லாம். இதையெல்லாம் இங்கே இருக்கிற எல்லா பெண்களுக்கும் இப்போ நான் சொல்கிறது நல்லா புரியும். நம்ம நல்லதோ கெட்டதோ அப்படி ஒரு வழக்கம் வச்சுருக்கோம். ஆண்களுக்கு முதல் பந்தி, பெண்களுக்கு 2வது பந்தின்னு. நான் என்ன நினைக்கிறேன்னா, யாருக்கு பசியோ அவங்களுக்கு தான் முதல் பந்தி. அப்படி தானேங்க இருக்கணும். யாருக்கு அதிகமாக, ஏன் குழந்தைகள் இப்போ வயசானவங்களுக்கும் முதல்ல சாப்பாடு கொடுக்குறேன், ஏன் பசியை தாங்க முடியாது அவங்களால. அவள் ஆண் பெண்ணுன்னே பார்க்கக்கூடாது, எந்த வயிற்றில் பசி இருக்கிறதோ அந்த வயிறுக்கு முதல் சோறு. அப்படி தானே இருக்கணும். ஆனால் இப்படி ஒரு சம்பிரதாயம் இருக்குது. இந்த பொண்ணு சொல்லிதான் நானும் நீயும் சோறு போட்டுட்டு அப்புறமா நாம் சாப்பிட்லான்னு. பசியை பொறுத்துக்கிட்டு இந்த அம்மா சோறு போட வருது. அவங்க சோறு வைக்கிறாங்க, இந்த அம்மா நெய் கிண்ணம், வசதியானவங்க இல்லை, அதனால் நெய்யெல்லாம் உண்டு. நெய் கிண்ணத்துலேருந்து அந்த ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டுக்கிட்டே வருது. அவளோட கணவன் உட்காந்துருக்கான், கணவனுக்கு நெய் போட வரா இவ. அப்போ நம்ம ஊரில் ஒரு பழமொழி இருக்குல்ல, என்ன பழமொழி? ஊரா வீட்டு நெய்யே என் மனைவியோட கையை. அதான் இன்னொருத்தர் வீட்டு நெய்யாக இருந்தால் அந்த அம்மா அடித்து விடுன்னு. இவ போட போகிற போது ஒருத்தி சொல்கிறா, என்னம்மா ஊரா வீட்டு நெய்யே உன் பொண்டாட்டி கையேன்ற மாதிரி உங்கள் வீட்டுக்காரனுக்கு நிறைய போட போறியா? உடனே அவள் நின்றுடுறா. நின்றுட்டு அதிகமாக போட்டால் தப்பாக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு சொட்டு நெய்யை மாத்திரம் அவனோட இலையில போடுறான். ஒரு சொட்டு நெய் கரெக்டாக. அவன் இலையை பார்க்குறான், 2 சொட்டு விழுந்திருக்கிறது. அந்த 2வது சொட்டு நெய் அல்ல, அவள் கண்ணிலிருந்து வந்த கண்ணீர். இவ்வளோதான் கதை. புதுமை பித்தன் எழுதிய ஒரு கதை. நீங்கள் சந்தோஷமாக இதை மூடி வச்சிட முடியுமா அந்த புத்தகத்தை? நீங்களே வறுமையில் கஷ்டப்பட்டிருந்தா உங்கள் வாழ்க்கையில் வறுமை உங்களை எவ்வளவெல்லாம் அவமானப்படுத்தியது என்பதை நினைத்து உங்கள் கண்ணிலிருந்து ஒரு துளி கண்ணீர் வரும். இல்லை உங்களுக்கு வறுமையில் அனுபவம் இல்லாட்ட கூட உங்கள் அப்பாவோ உங்கள் அம்மாவோ
உங்கள் உறவுக்காரங்களோ வறுமையில் அவமானப்பட்டதை நினைச்சு ஒரு நிமிஷம் மனம் கலங்காமல் இந்த புத்தகத்தை உங்களால் மூடி வைக்கவே முடியாது. ஒரு நல்ல எழுத்தாளன் உங்களுக்கு எதை கொடுக்கிறான் என்றால், அந்த புத்தகத்தை மூடி வைத்த பிறகும் கூட நம்முடைய நெஞ்சம் கலங்குகிற சில நினைவுகளை கொடுக்கிறானே, அவன் தான் நல்ல எழுத்தாளன்.